நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, ஆட்சிக்கு நல்ல காலம் பிறக்குது. யாருடா அவன்? ஆட தபால்காரன். என்னடா நடு வீட்டுல வந்து நின்னுகிட்டு குடுகுடுப்புக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? ஏய் கிழவி, யார பார்த்து குடுகுடுப்பக்காரங்கற? உன் சின்ன மாங்கட்ட தபால் வந்திருக்குது, அப்புறம் கொடுக்க மாட்டேன். தபாலா? எங்க எங்க? என்னடா உட்கார்ந்துட்ட? கதாசியே குடுப்பா. கிழவி, வெயில்ல வந்தனா ரொம்ப கலப்பா இருக்கு, ஒரு சொம்பு மோர் கொண்டு வா. மோர் தானே, இந்த கொண்டார. இந்தாப்பா மோரு. என்னங்க என்னங்க, நம்ம விசயராஜுக்கிட்ட இருந்து கரதாசி வந்திருக்கு, படிங்க படிங்க. படிக்கலாம், காலெல்லாம் வலிக்குதே. படிக்கிறதுக்கும் காலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? படிங்க. கொஞ்சம் காப்பி தண்ணி குடுக்கறியா? குடிச்சிட்டு படிக்கிறேன். என்ன ஆளாளுக்கு காப்பி தண்ணி கொண்டா கலனி தண்ணி கொண்டாந்துக்கிட்டு, இப்ப நீங்க மரியாதையா படிக்கல, பொழுதுக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். படிங்க. என்ன அத்தா இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிட்டு? படிக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன். என்னம்மா உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. என்ன என்ன விசயராஜ் படிப்பு முடிச்சிட்டு ஊருக்கு வரானா? ஐயோ என்னடி கையில குடுக்கற? இங்க கொடுக்க கூடாது, கண்ணத்துல. உள்ள வர போறானே சந்தோஷத்தை கொடுத்தா கிழவனுக்கு லொள்ளுதான். கொண்டாங்க. ஐயோ ஐயோ, என் பிள்ளை வர்றான், என் பிள்ளை வர்றான், எனக்கு கை வரல கால் வரல. என்னடி இந்த குதி குதிக்கிற? என் பிள்ளை வரான், நான் குதிக்கிறேன், உங்களுக்கு என்ன? வணக்கம் சாமி. அட வாங்க 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 வாங்க. சின்னமுத்து பொழுது போல பாரு, அதான் கொஞ்ச நேரம் உங்க கூட ஆடு புலி ஆட்டம் ஆடலான்னு கூப்பிட்டேன். வேண்டாங்க சாமி. ஐயோ வேண்டாங்க சார். அவர் என்ன குஸ்தி போடவா கூப்பிடுறாரு? ஆடு புலி ஆட்டம் ஆடுறதுக்கு தானே கூப்பிடுறாரு. வா அப்படி உட்காரு. இப்போ தலைவர் புலி, நீ ஆடு மாடு, போட வையண்டா. காய நகத்துறா? வேண்டாங்க. நகத்துறான்ற சின்னமுத்து இப்ப என்ன பண்ற? ஆடு புலி ஆட்டம் ஆடுறேன். ஐயோ, நீ என்ன தொழில் பண்றேன்னு கேக்குறாரு. செருப்பு தைக்கிறேன். ஏதாச்சும் படிச்சிருக்கியா? ஒரு எழுத்து படிச்சதுங்க. படிக்கலைன்னா இவன் நெத்திய பார்த்து ஏபிசிடி படிச்சுக்க. இன்னைக்கு என்னடா நெத்தியிலேயே ஏப்பா ஆடு? எனி டவுட்? ஆமா, உன் பையன் ஏதோ செட்டியார் பொண்ணு காதலிக்கிறானாமே? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சாமி, ஒண்ணு இல்லைங்க சாமி. தப்பே இல்ல. இந்த உலகத்திலேயே காதல் ஒண்ணுதான் ஜாதி மதத்தை ஒண்ணு சேர்க்குது. அதே மாதிரி உன் பையன் நம்ம ஊர்ல ஜாதி மதத்தை ஒண்ணு சேர்க்கிறான். சேர்க்கட்டும். இனிமே நம்ம ஊர்ல நீங்க செருப்பு தேய்ங்க, நான் இஸ்திரி பண்றேன். ஊரு உருப்பிட்ட மாதிரிதான். விளையாடுற? ஐய ஆடு மாட்டிக்கிடுச்சே, வெட்டிடலாமா? மாட்டிக்கிச்சுல, வெட்டிட வேண்டியதுதான். இதெல்லாம் போய் அவங்கிட்ட கேட்டுக்கிட்டு வெட்டிருங்க. ஆடு க்ளோஸ். அப்ப பிரியாணி போட்ட வேண்டியதுதான். இங்க விஜய். என்ன விஜய், பஸ் விட்டு இறங்கும் போதே கணத்துல கை வச்சுட்டு வர்ற? இங்கிலீஷ் போடா. என்னங்கடா ஓட்ட மாட்டு வண்டி வச்சுக்கிட்டு இவ்வளவு திமிரா? உன்னதான் ஓட்ட வண்டி, எங்களது ஸ்டான். ஏறாத மலையெல்லாம் ஏறும். அப்ப எந்த வண்டி முதல்ல ஊருக்குள்ள போகுதுன்னு பாக்கலாமா? பாக்கலாண்டி. நான் முதல்ல ஊருக்குள்ள போயிட்டா என் செருப்பை கழட்டி உன்னை அடிப்பேன். சம்மதமா? நான் முதல்ல போயிட்டா அப்படியே உன்னை கட்டி புடிச்சு இச்சு இச்சுன்னு இங்கிலீஷ் பத்த கொடுப்பான் விஜய். சம்மதமா? சம்மதம். ஏய், நீ பின்னாடி உட்காரு, நான் ஓட்டுறேன். ஏய்
வாடி. இப்ப என்னடி சொல்ற? அவன் என்ன சொல்றது விஜய்? பந்தயப்படி நீ முன்னால வந்து ஜெயிச்சிட்ட. கட்டி பிடிச்சு இங்கிலீஷ் பத்தம் கொடு. ஒன்லி லிப்ஸ். யா. ஐ, இங்கிலீஷ் படா. கண்ட இடத்துல வாய் வச்சா நாய்க்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. You stupid. அறிவுமணி, மைனர் ஐயா, இன்னைக்கு என்ன நெத்தியில? பி பீன்னா? பி ஃபார் பண்ணி. அடே, பன்னீர் என் பக்கம் கைய காட்டுறியே, அந்த பக்கம் ஆளே இல்லையா? இன்னைக்கு ஊர்ல என்னடா விசேஷம்? மளிகடாரம் பொண்ணு மல்லிகா, பாத்தியார் பொண்ணு வள்ளி, பால்காரம் பொண்ணு பாண்டியம்மா, 3 பேரும் வயசுக்கு. வயசுக்கா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இந்த வந்துடுறேன். ப்ளீஸ் சிட். 3 பேரும் நாளைக்கு வயசுக்கு வர போறாங்க. இதையே முன்னாலே சொல்லல. ஐயா வந்துட்டாங்க. அந்த 3 பொண்ணுகளுமா? நம்ம சின்னம்மாங்க. சின்னம்மாவா? வாங்கம்மா, வாங்க. ஆமா. வணக்கம் ஐயா. சின்னம்மா குழாவெல்லாம் போட்டுட்டு போகுது. போறப்ப பொம்பளையாட்டம் போச்சு, வர்றப்ப ஆம்பளையாட்டம் வருதுங்களே. ஒருவேளை காலேஜ்ல மாத்திட்டாங்களே என்னமோ. மைனரே, நம்ம தலைவரோட தங்கச்சி பட்டணம் போய் படிச்சதல்ல, அந்த ஊர் மாடல் இதெல்லாம். என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? வரும்போது இவ்வளவு கோவமா வராளே? அடே கப்பா, தலை என்னமா சுடுது? ஏப்பா, பட்டணத்துல என்ன தேய்ச்சி குடிச்சியா இல்லையா? ஹாஸ்டல்ல இருக்கலாம் வசதி இல்லப்பா. ஐயோ மெதுவாப்பா, வலிக்குதுப்பா. இல்ல, இந்த காலத்து பசங்களே இப்படித்தான். லேசா தட்டினா கூட அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்லுவீங்க. ராசே, உன் வயசுல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா உனக்கு? எப்படி இருந்தீங்க? உங்க அப்பனை பார்த்தா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கால கூட புல்லு கட்ட தேடிட்டு ஓடுண்டோய். இவங்க மாடு பிடிக்கிற வீரத்தை பார்த்துத்தானே நானே மயங்கினேன். ஆடா அடா அடா அடா, என்னமா பிடிப்பாங்க. ஏய் கிழவி, ஆ? சும்மா பழசெல்லாம் நினைச்சு கனவு காணாத. வயக்காட்டுக்குள்ளேயும் வாழைத்தோப்புக்குள்ளேயும் என் முந்தானை பிடிச்சுக்கிட்டே சுத்துவியே. இப்ப நான் கிளவி ஆயிட்டேனா? ஓ, நீங்களும் லவ் தானா? ஆமாடா, லவ்வோ லவ். அது பெரிய லவ். அந்த வேகத்துல தானே நீங்க ஒண்ணு பிறந்தீங்க. அட, என்னங்க நீங்க இதெல்லாம் போய் பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு. ஆத்தா, வர ஊத்துறதுக்கு கொஞ்சம் மோர் தெரியலா? அடே, ஆத்தா இங்க இருக்க, அங்க என்ன பார்வை? அதானே. வாட்ட சாட்டமா வயசு பையன் ஒருத்த வீட்டுல இருந்த கூடாது. வந்துருவீங்களே, உர ஊத்துறதுக்கு மோர் வேணும் சோறு வேணும்னு. ஆமா, நீதான் அதிசயமா ஆம்பளை பிள்ளைய பத்தி வச்சிருக்கியாக்கும். ஆமாடி, அதிசயமா தான் பெத்து வச்சிருக்கிறேன். மோரமில்ல கீரமில்ல பாடி. ஏய், அவ பார்வையே சரியில்லை. வாய குளிச்ச உடனே நல்லா ஒரு பொடி மிளகாய் எடுத்து ஜஸ்தி சுத்தி போடு. அவ காலடி மண்ணை எடுத்துட்டு வந்துடுறேன். ஓடு ஓடு ஓடு. நன்றி. படியில உட்கார்ந்துருக்கீங்களேன்னு பிச்சை போட்டேன். பண்ணு வாங்கி தின்னுங்க. ஏண்டி, கோயிலுக்கு வர மாதிரியா வந்திருக்க? ரிக்கா டான்ஸ் ஆடுற மாதிரி வந்திருக்க. ட்ரெஸ்ல முன்னாடி பாதியை காணும், பின்னாடி முழுசா காணும். ஏண்டா இப்படி அரையங்கரமா உள்ள போனா என்னடா நடக்கும்? பிள்ளையாரு பயந்து திருச்சி ஓடிடுவாரு. ஓய், நான் ட்ரெஸ்ஸோட வருவேன், ட்ரெஸ் இல்லாமையும் வருவேன். அது என்னோட இஷ்டம். உங்களுக்கு எங்கடா எரியுது? பிள்ளையாரு பிள்ளையாரு உடைக்கட்டு மாத்தேங்க. என்னங்கடா திமிரா? டேய், நம்ம விஜய் அடிக்க அடியால் அனுப்பினால, கார சாணியால் அடிப்போம். ஆரம்பிங்கடா.
ஊர்ல இருக்கிற சாணி எல்லாம் அவ கார்ல தான் இந்நேரம் வாழ்க்கையே வெறுத்திருப்பா. நமக்கே என்ன நாத்தம் போகல. கபடி 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 கபடி. ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஜெய் ஆஞ்சநேயா. கபடி 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 கபடி. டேய் அல்வா வருதுடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கபடி விளையாடுறீங்களா? யா டென்னிஸ். ஏய், நானும் வரேன், என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? டேய் சும்மாறா, இது ஆம்பளைங்க ஆடுற ஆட்டம். நீ வீட்டுக்கு போய் பல்லாங்குழி ஆடு. டேய் விஜய், பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? ஓடி விளையாடு பாப்ப, ஒரு குழந்தையை வையாதே பாப்ப அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த குழந்தைய வையாதடா, வந்துருமா? மாமா அவன ஆட மாட்டேன்டா. ஏன் என் கூட அண்ணா தோத்துருவேன்னு பயமா? பயமா? செந்தூர பாண்டி தம்பிக்கா வாடே. எல்லாருமா? விஜய், நீயும் நானும் மட்டும்தான், ஒத்தைக்கு ஒத்த. சொத்த பசங்களோட எல்லாம் நான் ஆடுறது கிடையாதுப்பா. only with hero. நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நீ விளையாடுறா, நாங்க ஓரமா வந்து பாக்குறோம். முதல்ல நீ வா. கபடி 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 இங்கிலீஷ் படா. கபடி 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 கபடி. எப்படி சிப்போடி டென்ஷன் பண்ணிட்டா. கபடி 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 கபடி. ஏய், என்ன நீ அழுவணி ஆட்டம் ஆடிட்டு இருக்க? ஆத்தாடி, இவ கூட ஆட முடியாதுப்பா. இப்பதான்டா தெரியுது ஆம்பளைங்க பொம்பளைங்கிட்ட எதுக்கு தோக்குறாங்கன்னு. எதோ விஷயம் இருக்குடுங்க. கபடி 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 மீனா கபடி 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 கபடி. என்னடி தூக்கத்துல கபடி ஆடுற? கபடியா? ஐயோ, அது அது வந்து நீ கபடினா எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதான். அதுக்காக இப்படியா ராத்திரியில பேசாம படுத்து தூங்குடி. கபடி 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 கபடி. ராசா, என்ன ராசா
நடுச்சாமத்துல கபடி ஆடிக்கிட்டு இருக்கேன். அது ஒண்ணு இல்லம்மா, நேத்து பூரா ஃப்ரெண்ட்ஸுங்களோட கபடி ஆடிட்டு இருந்தானா, அந்த நினைப்பு அவ்வளவுதான். இல்லப்பா, நீ எதையோ பார்த்து பயந்துருக்க. ஆமா, நான் என்ன பண்ணுவேன்? மதுரை வீரசாமி, உனக்கு கடா வெட்டி பொங்க வைக்கிறேன். என் புள்ள மேல காத்து கருப்பு அண்டாம பாத்துக்க. படுத்துக்கப்பா. முத காரியமா விடிஞ்சதும் புள்ளைய கூட்டிட்டு போய் மந்திரிக்கணும். வாழ்க்கையே வெறுத்து போச்சுடா. 70 வயசு கிழவன் 20 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பாவண்டா. ஒண்ணுமே புரியல உலகத்துல. ஏன்டா அழுற? அந்த கிழவனுக்கு தாலி கட்டும் போதே கை நடிக்கிட்டே முத ராத்திரியே என்னடா பண்ணுவான்? ரொம்ப பாவமா இருந்தா சொல்லு, என்ன மாதிரி ஒரு வாலிப பையல பார்த்து சப்ஸ்டியூட் உள்ள அனுப்பிடுங்க. ஏண்டா பசங்களா, கிழவன்னா உங்களுக்கு கிண்டலா போச்சா? என் முன்னாடி மட்டும் ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லட்டும், வெடிஞ்சா குழந்தடா. ஓல்டிஸ்ட் கோல்டு டோய். பயங்கரமா இருப்பான் போல் இருக்கு கிழவன். என் குறி எப்படி? ஐ, இங்கிலீஷ் படம். எச்சி தொடாத. ஏண்டா, கண்ட பொண்ணு லெட்டர் கொடுத்தா வாங்கிடுறதா? என்னன்னா பிஸ்கட் கலையற நாய்க்குட்டி நினைச்சியா? வாங்கடா போலாம். அப்பா, யாரும் இல்ல. டேய், தொடாதடா. டேய், நான் என்ன பிஸ்கட் கலையற நாய்க்குட்டியா? இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. கொஞ்சம் முன்னாடி நீ பேசுன டயலாக் தான்டா. ஒண்ணு இல்ல, சும்மா வந்து பட்டாம்பூச்சி இல்ல. போடா. அவள் அனுப்பியது கடிதம் அல்ல உள்ளம். நண்பா, இடையில் ஏற்பட்ட தலங்களுக்காக வருந்துகிறோம். எடுத்து படி. ஒரு புடி புடி. ஏய் விஜய், நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன காதலிடா. ப்ளீஸ், சம்மதம்னா அதுக்கு அடையாளமா ஓடி வந்து எனக்கு ஒரு முத்தம் கொடு. அன்பு மீனா. ஐ, இங்கிலீஷ் படம். ஏய், இப்போ என்னடா பண்ண போற? ஓடி போய் முத்தம் கொடுக்க போறியா? சி போங்கடா. டேய், உன் லவ் லெட்டர் வருதுடா. என்னவ நம்மள பாத்து வரா? ஐயோ, அப்பா. என்னப்பா, இடி ரொம்ப பலமா? இத பாரு, இந்த வேலை எல்லாம் இங்க வச்சுக்காத. அப்புறம் நான் இடிச்சானா நீ தாங்க மாட்ட. எங்க இடி தாங்குற நான் ஏன் பாக்கலாம். அப்படியா? இத வர்ற. ஐ, இங்கிலீஷ் படம். ஜாக்கிரதா. எங்க போற? என் லெட்டருக்கு பதில். பதிலா? ஐயோ, ஆள விடு. மைனரே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகங்க மைனரே. என்னடா? இந்த பொண்டாட்டி குழந்தை பெத்துக்கும் போது ஏங்க புருஷன் துடிக்கிறான்? அவன் தான்டா உண்மையான புருஷன். அப்ப போன மாசம் பொண்டாட்டி குழந்தை பெத்துக்கும் போது நீங்க ஏன் துடிச்சீங்க? என்ன காணாம போயிட்டாரு? திடீர்னு மானம் மறைஞ்சாரு. சம்திங் ராங். கே ஃபார் குழப்பம். கபடி விளையாடலாமா என் புஜ்ஜி? வதப்ப. அங்க பாரு, அந்த மலை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? அழகா இருக்கு. ஆனா அந்த மலை உச்சிக்கு யார் முதல்ல போறாங்கன்னு பாப்போமா? நான் முதல்ல போயிட்டா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். யா, நான் ரெடி. ரெடியா? 1 2 3. நான் தான் ஜெயிச்சேன். என்ன விஜய், நான் அவ்வளவு தூரம் ஓடி போய் அந்த மலையை தொட்டு வந்திருக்கேன், நீ பாட்டுக்கு எங்கேயே உட்கார்ந்திருக்க? மீனா,
மனசுக்கு பிடிச்சவகிட்ட தோக்குறதுல கூட ஒரு சுகம் இருக்கு. அப்படிங்களா? அப்படித்தான் மீனுக்குட்டி. இப்ப நான் ஓடி இருந்தேன்னு வச்சுக்க, ம். நீ தோத்திருந்தனா ஓன்னு அழுதுருப்ப. மீனா, விளையாட்டு கூட உன் கண்ணுல கண்ணீர் வர்றத என்னால தாங்கிக்க முடியாது. என் புச்சினா புச்சிதான். இத போய் பொன்னம்பலத்துக்கிட்ட சொல்லலைன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அம்மா, என்ன அது? வீட்ல யாருக்காக கதவு திறந்து கிடக்கு? போட்டதெல்லாம் போட்டபடி கிடக்கு. ஏ கிழவி, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க. எவடி அவ என் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு என்னைய அதிகாரம் பண்றவ? நான் தான் அத்தை. அத்தையா? பின்ன என்ன, நான் உங்க மகனைத்தானே கட்டிக்க போறேன். அப்ப நீங்க எனக்கு என்ன வேணும்? அத்தை தான் வேணும். அதுக்கு என்னப்பா? இல்ல, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஒத்தையில கடந்து அல்லாடுவீங்க? என்ன தாய் பண்றது? வேற யார் இருக்கா? நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன்? உங்க மகன்கிட்ட சொல்லி சட்டை போட்டு என் கழுத்துல ஒரு தாலி கட்ட சொல்லுங்க. உங்களை உட்காத்தி வச்சு வக்கனையா சமைச்சும் போடுவேன். வருஷத்துக்கு ஒண்ணு பெத்தம் போடுவேன்ல. அம்மாடி, வருஷத்துக்கு ஒண்ணா? எனக்கு ஆசைதான். அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாம். ஆமா, பொல்லாத நேரங்காலம். ஏன் கூட சமைஞ்சவளுகெல்லாம் வயித்துல ஒண்ணு இடுப்புல ஒண்ணுமா திரியறாளுக. நான் வீசுன கையும் வெறுங்கையுமா திரியறேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் அத்தை. ஒண்ணு, உங்க மகன்கிட்ட சொல்லி என் கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. இல்ல, அவங்க கழுத்துல நானே தாலி கட்டி போடுவேன். ஆமா. அடியாத்தி, நீ கட்டினாலும் கட்டுபடி ஆத்தா? கட்டுபடி கட்டுவ. மொர மாப்பிள்ள நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கும் போது வேற ஒருத்தன் உன் கழுத்துல தாலி கட்ட விட்டுவேனா? வாடி கழுத, வாடி. நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. அந்த செந்தூர பாண்டி என்னடான்னா, நீதி நேர்மை நியாயத்துக்கு தான் இந்த ஊர்ல இடங்கிறான். போற போக்க பார்த்தா அவன் தலைவனாயிருவான் போல் இருக்கு, நம்ம தொண்டனாயிருவோம் போல் இருக்கு. அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது? ஏயா, இந்த பொண்ணை சும்மா விட்டுவானா? நீங்க என்ன பண்ண போறீங்க? கொலைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு பஞ்சாயத்துல தீர்மானம் போட்டு அவன் குடும்பத்தையே ஒழிச்சு கட்டிட மாட்டேன். ஐயோ, ஒரு குடும்பம் உருப்படணும்னா இவர்கிட்ட தான் ஐடியா கேட்கணும். நானும் இவர்கிட்ட தாங்க ஐடியா கேட்டேன். அதனாலதான் உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாளா? இப்ப பஞ்சாயத்து கூட்டலாங்களா? எப்பவோ ஓடி போன உன் பொண்டாட்டிக்கு இப்ப கூட்டி என்ன ஐயோ, அது வேற கதைங்க. இப்ப இதுக்கு பஞ்சாயத்து கூட்டலாமாங்கிற? அவர் என்ன வேண்டாம்னா சொல்றாருன்னு? சொல்லாதையா, செய்ய. பாத்தியா? இதனால அரசம்பட்டி ஊர் சனங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, நாளை காலையில ஊர் தலைவர் வீட்டுல பஞ்சாயத்து கூடுது. தவறாம எல்லாரும் கலந்துங்க சாமியோ. என்னடா எதிர்க்கட்சி எடுபடி? நீ எங்கடா இங்க வந்தா? வேற வழி இல்லாம தான் இத்தனை நாள் அங்க இருந்தேன். இப்ப ஊரே மாறி போச்சு, அதான் நானும் மாறிட்டேன். நெத்தியில பாத்தீங்களா? எம் எம் ஃபார் மனிதன், மனுஷன் ஆயிட்டேன். வணக்கம் வணக்கம். என்ன ஊர் சனம் மட்டும் இங்க வந்து கூடி இருக்கிய? பஞ்சாயத்து கூட சொல்லி தண்டோரா போட்டாங்கல்ல, அதான் கூடி இருக்கோம். பஞ்சாயத்து பொன்னம்பல வீட்டுல இல்ல கூடும். இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஐயா, இந்த ஊர்ல என்ன அக்கிரமம் இருந்தாலும் தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த ஊருக்கு ஒளி விளக்கா நம்ம தம்பி வந்திருக்காரு. இனிமே செந்தூர பாண்டி தான் எல்லாமே எங்களுக்கு. அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதாக முடிவு பண்ணித்தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். ஏன் சும்மா நிக்கிறீங்க? சொல்லுங்களையா. ஏ ராசா, ஒருத்தன் தலையை வெட்டிப்புட்டு ஜெயிலுக்கு போனேன். நீ திரும்பி வந்தா இந்த ஊரு என்ன சொல்லுமோன்னு பயத்துல நெருப்பு கட்டிக்கிட்டு கிடந்தேன். மண்ணள்ளி தூத்துமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு உன் காலடி மண் எடுத்து நெத்தியில பூசிக்க தயாரா இருக்குதுப்பா இந்த ஊரு. இனிமே எங்க நல்லது கெட்டதுக்கு தம்பி தான் பொறுப்பு. இந்த ஊருக்கே காவல் தெய்வம் அவர்தான். இன்னையில இருந்து அவர்தான் எங்க தலைவர். அவர் சொல்றதுதான் எங்களுக்கு வேதம். பதவியை தேடி நீ போகலப்பா, உன்னை தேடி பதவி வந்திருக்கு. அதை ஏத்துக்கிறதா நியாயம். எல்லாத்துக்கும் மேல உன்னையே நம்பி வந்திருக்கிற சனங்களை நட்டாத்துல விட்டுடாதப்பா. ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறோமுங்க. செந்தூர பாண்டிய கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க. அடிமைகளா இருக்கிற எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க சொல்லுங்க. சரி, நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் போய் தம்பியை கூட்டியாரேன். சரிங்க.
உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் மட்டும் இல்ல, எல்லாருமே வாழணும். பதவியை சுகமா நினைக்கிறவன் தலைவன் இல்ல, சுமையா நினைச்சு உழைக்கிறவன் தான் உண்மையான தலைவன். இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு தலைவனா இல்ல, ஒரு தொண்டனா இருந்து உழைக்கிறேன். என்ன கூட பிறந்தவனா நினைச்சு உங்க குறைகளை என்கிட்ட சொல்லுங்க. என் உயிரை கொடுத்தாவது அதை நான் தீர்த்து வைக்கிறேன். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி பஞ்சாயத்தை கூட்ட சொன்னீங்க. இப்ப என்னடான்னா ஊர்ல உள்ள காக்கா குருவிலாம் செந்தூர பாண்டி வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. அவன் தேர்தலே இல்லாம தலைவன் ஆயிட்டான். உங்களுக்கு டெபாசிட்டே போயிருச்சே. டெபாசிட் போனா என்ன, வேற என்ன போகணுங்கிற? அவர் மானமே போயிருச்சேயா? மானம் தான் பெருசுன்னு நம்ம தலைவர் கவரிமான் மாதிரி கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்தாருயா. மானம் போயிருச்சுங்கிறதுக்காக நாக்க புடிங்கிட்டு சாக சொல்றீங்களா இல்ல தூக்குல தொங்க சொல்றீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? ஊர்ல ஒரு பையன் இனிமே வாழட்ட முடியாதுண்ணே. வணக்கங்க ஐயா. வாங்கண்ணே, என்ன விஷயம்? ஐயா, எலி வலையானாலும் தனி வலையா இருக்குன்னு சொல்லி வாயை கட்டி வயத்தை கட்டி ஒரு வீட்டை கட்டுனுங்க. அந்த வீட்டை மலைச்சாமிட்ட அடமானம் வச்சு 2000 ரூபாய் கடன் வாங்கணுங்க. வாங்கின கடனுக்கு மேல 2 பங்கு வட்டியும் கட்டிட்டுனுங்க. இப்ப பத்திரத்தை திருப்பி கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றாருங்க. சரி, இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க. உங்க பத்திரம் உங்க வீட்டை தேடி வரும். சரிங்க ஐயா. நான் மலைச்சாமிட்ட போயிட்டு வரேன். அண்ணே, இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க போக கூடாதுண்ணே. உங்க துண்டை கொடுங்க, காரியத்தை நாங்க முடிச்சிட்டு வர்றோம். என்ன சொல்ற? அண்ணே, உங்க பலம் என்னன்னு உங்களுக்கே தெரியாது. இந்த துண்டை கொடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. துண்டை கொடுங்கண்ணே. அந்த துண்டு பசங்களுக்கு இந்த துண்டு பத்தாதா? யோ மலைச்சாமி, வாயா வெளிய. யார் அது? இவனா? என்னடா உருவமே மாறி வந்திருக்க? ஊரே மாறி போச்சு, அதான் உருவமும் மாறி போச்சு. கையில என்ன துண்டு? இது சாதாரண துண்டு இல்ல, எங்க தலைவர் செந்தூர பாண்டியோட துண்டு. அடா அறிவு, என்ன விசேஷம்? ஹலோ சுந்தரலிங்கம், எப்படியா இருக்க? டேய், பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? வாடா போடான்னு கூப்பிடாம இருந்தனே, அது வரைக்கும் சந்தோஷப்படு. பாத்தியா, பட்டு 799 ரூபாய் 95 காசு. வேட்டா ஷூ வேற சொல்ற மாதிரியே சொல்றானே. அட பாவிகளா, இந்த ஊர்ல எவன் வேஷ்டி கட்டுறதுனே ஒரு விவசாய இல்லாம போயிருச்சே. என்ன பண்ண போற? இனிமே நான் வேஷ்டி கட்ட போறது இல்ல. இது எப்படி இருக்கு? லட்சணமா இருக்கு. கண்டினியூ பண்ண போறேன். காத்தோட்டமா இருக்கு. உங்க அக்கிரமத்தெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தர் வந்துட்டார். இனிமே ஜாக்கிரதையா இருங்க. ஏய் மலைச்சாமி, பணத்தையும் வாங்கிட்டு வீட்டு பத்திரத்தையும் கொடுக்காம இனிமா முருகேசன் பூச்சாண்டி காட்டுறியாம? பொழுது சாயறதுக்குள்ள வீட்டு பத்திரம் முருகேச கைக்கு போய் சேர்ந்தாகணும். இல்ல துண்டு வராது, தலைவரோட அருவாதான் வரும். அருவா வந்தா காளிமுத்து கதி தான். தலையில்லாத முண்டமா வீதியில அலைவ. ஜாக்கிரதை. வரோம். என்ன மைனரே இப்படி மிரட்டிட்டு போறானுங்க? கவலைப்படாத, நீ ஒன்னும் பத்திரத்தை திருப்பி கொடுக்க வேணாம். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எதை தலை போனதுக்கு அப்புறம் முண்டத்தையா? வணக்கங்க ஐயா. ஓ மலைச்சாமி. ஐயா இந்தாங்க ஐயா முருகேசனோட வீட்டு பத்திரம். நான் தெரியாம செஞ்சுட்டேங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. இனிமேலாவது ஏழைங்களையும் ஏமாந்தவங்களையும் வயிற்றுல அடிக்காம இருங்கய்யா. சரி, நீங்க போங்க. வர்றேங்க ஐயா. அண்ணே, இந்த பத்திரத்தை கொண்டு போய் முருகேசன் கொடுத்துருங்க. சரி தம்பி. சின்ன பண்ண வீட்டுக்கு போனியா? இதோ கல்யாணம் முடிஞ்சு வர்றாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு அருக்காணி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. வணக்கங்க. வணக்கம். ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்றீங்க, ஆனா பாதிக்கப்பட்ட எனக்கு ஒரு நியாயம் சொல்ல மாட்டீங்களா? உனக்கு என்னம்மா பிரச்சனை? நான் உங்க தம்பி மேல உயிரையே வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுக்காக நான் எவ்வளவோ சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் மௌனமாவே இருக்கீங்க? நீங்க வந்த பிறகாவது எங்களை சேர்த்து வைப்பீங்கன்னு நம்பிக்கையோட இருந்தோம். இப்ப அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. அம்மா, நான் பழைய சிந்துர பாண்டியா இருந்திருந்தா விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கே உங்க கல்யாணத்தை நடத்திருப்பேன். ஆனா இன்னைக்கு நல்லது கெட்டதுக்கு தீர்ப்பு சொல்ற அளவுக்கு இந்த ஊர் எனக்கு மரியாதையை கொடுத்திருக்கு. அந்த மரியாதையை சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் இத்தனை நாள் மௌனமா இருந்தேன். இப்ப நீ வீட்டுக்கு போ. நாளைக்கு காலையில முறைப்படி உங்க அண்ணன் கிட்ட வந்து உன்னை பொண்ணு கேட்கிறேன். சந்தோஷமா? ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் ஐலசா, அத்தி மரம் ஐலசா. ஓ
யூ பேபி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மண்ணு வெட்டிட்டு இருக்கிறோம். யூ ஆர் கரெக்ட். ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்போ பொண்டாட்டி புள்ள பெத்துக்கும் போது எவன் ஒருத்தன் துடிக்கிறானோ அவன் தான் உண்மையான புருஷன். அது எனக்கு புரியுது. ஆனா ஏன் பொண்டாட்டி புள்ள பெத்துக்கும் போது இந்த மைனர் சுந்தரலிங்கம் துடிச்சானே அது ஏன்? அத நான் சொன்ன அசிங்கமா இருக்குமே. அசிங்கமா இருக்க பரவாயில்ல, சொல்லு. சொல்லணுங்கிற சொல்லு. உன் பொண்டாட்டிக்கு நீ புருஷன் இல்லடா, அவன்தான் புருஷன். நீ வெறும் பினாமிடா. என்னடா சொன்ன? கட்டரும்பு அங்கே கடிச்சுதா டண்டனக்கு டண்டனக்கு கடிச்சிருக்கும் டண்டனக்கு வாலிச்சிருக்கும். டண்டனக்கு யார் இது சம்பந்தமே இல்லாம தாளம் போடுறது? இங்க பாருடா. அது என்ன தபலாவா? டேய், கையில என்னடா இவ்வளவு பெரிய பாறாங்களை வச்சிருக்க? துரோகி, நாய் மாதிரி உன் காலை சுத்தி சுத்தி வந்தனே, என் பொண்டாட்டி மேலே கை வச்சிட்டியடா. டேய் வேண்டாம்டா. ஐயோ அடிச்சுட்டானே, இனிமே எந்திரிக்கிறது சந்தேகம் தான். மச்சான், மீனா வரான் கண்ணு. ராத்தியோட ராத்திரியா கோயில்பட்டி கூட்டிட்டு போயிட்டான். நாளை காலையில மீசத்தை ஒரு மகனுக்கு அவளை கட்டி வைக்க போறானா?